என்கிற வருத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் இயக்கத்தை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை நம் அனைவருக்கும் இருக்கிறது என்பதை நீங்கள் அனைவரும் நினைத்து பார்க்க வேண்டும். ஏன்னா கடந்த முன்னாள் அமைச்சர் ஆனந்தன் அவர்கள் தேர்தலில் போட்டியிடுகிற போது பாரதிய ஜனதாவோடு கூட்டணியில் நின்ற போது இஸ்லாமிய சகோதரர்களெல்லாம் என்னிடத்துல வந்து அத்தனை பேரும் சொன்னீர்கள், பாராளுமன்றத்திற்கு நாங்கள் வேலை செய்வதற்கு வருத்தமாக இருக்கிறது, எங்கள் சகோதரர்கள்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியை ஏற்க மாட்டார்கள் என்று என்னிடத்திலே அனைத்து இஸ்லாமிய சகோதரர்கள் சொல்லுங்கள். அதை ஏற்றுக்கொண்டு பரவாயில்ல, நீங்க முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்கப்பான்னு சொன்னாங்க. என் பிள்ளை ஆனா கரெக்டானா யாருக்கு சாதி போன்ற அரசு சகோதரர் அனைவரும் செய்ய போன்ற எல்லாத்துக்கும் சொன்னேன். சரி பரவாயில்ல அப்படின்னு சொன்னோம். பாராளுமன்ற தேர்தலையும் நாம கடைசியில் அப்பவும் உங்ககிட்ட நான் என்னுடைய கருத்தை பதிய வச்சேன். இங்க வந்து பாரதிய ஜனதா கட்சி நிக்கல, ரெட்டலை தான் நிக்குது. நீங்க ரெட்டலை ஓட்டு போடுங்க, தாமரை ஓட்டு போடுதுன்னா கூட உங்களுக்கு ஒரு வருத்தம் வரலாம். நீங்க ரெட்டலை ஓட்டு போடுங்க உங்களோட எவ்வளவோ மன்றாடி கேட்டேன். அப்ப கேட்கிறப்பவும் நீங்க அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு சூழல் அந்த மாதிரி இருக்குது. நீங்க சில துரோகி போயிட்டு இந்த கட்சி அறமாலட்சின கட்சி 4 மூலம் 5 மூலம் துண்டு துண்டா பிரிச்சிருப்பாங்க. இஸ்லாமிய சகோதரர்கள் சொல்றாங்க இந்த இயக்கத்தை காப்பாற்ற வேண்டும். எடப்பாடி காப்பாற்றுகிறார். எந்த சூழலும் நமக்கு இந்த கட்சி இன்னைக்கு வெடிக்க வேண்டிய சூழல் நமக்கு நிர்பந்தம். எந்த சூழலும் இஸ்லாமிய சகோதரர்கள் எந்த சூழலும் நான் விட்டு தர மாட்டேன். இங்க இருக்கக்கூடிய மாமூமா சாலை நிம்மதியாக இருக்கும். கட்சியில் எந்த வேற்றுமை நமக்குள்ள நீ காத்தாளர் என்னோட அவைத்தலைவர்கள் கூப்பிட்டு பேசும்போது மனமுத்து போய் அவர் முடியாத சூழ்நிலை பேசிக்கொண்டு நான் எந்த கூட்டணி இருந்தாலும் இயக்கத்துக்கு சில போய்க்கணும்பா என் உயிருக்குள்ள வரைக்கும் என்ன சொல்ல விட மாட்டேன். நமக்கு தேவை இயக்கம் இருந்தால்தான் நம்மளோட நோக்கம் அந்த நிலப்பாடு என்பதும் சாக வேண்டும். என் உயிர் வாழ்ந்தால் இஸ்லாமிய சிலர் ஒவ்வொருத்தையும் விட்டு கொடுக்கலாம். எந்த சூழ்நிலை விட மாட்டேன். நம்பி கொடுங்க. மாவட்ட செயலாளர் கூட சேர்ந்துதான் எத்தனையோ சோதனைகள் வந்துருக்குது. உங்களுக்கு பல பிரச்சனைகள் வருவதும் தெரியும். பல கேள்வி ஏன் பேசுறாங்க குரூப்ல போட்டு அடைவனுக்கு தெரியும். எல்லாம் தாங்கி கூட இருக்கணும். எந்த சூழ்நிலை இயக்கம் உங்களை எந்த போதும் கைவிட மாட்டோம். அந்த நிலப்பாடு மாவட்ட செயலத்தில் யாரும் கைவிட மாட்டோம். தேய்வாங்க பொள்ளாச்சி ஜெயராமன் தலைமையில் நடைபெற்ற திருப்பூர் மாநகர் மாவட்ட அதிமுக ஆலோசனைக் கூட்டத்தில் நிர்பந்தத்தால் பாஜகவுடன் கூட்டணி என குமுறுகிறார்கள் திருப்பூர் அதிமுக நிர்வாகிகள். இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் அருண்குமார் வழங்கிட கேட்கலாம். அருண்குமார் வணக்கம். ஆலோசனைக் கூட்டத்தில் என்ன நடந்தது? முழு தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். திருப்பூர் மாநகர மாவட்ட அதிமுக ஆலோசனை கூட்டம் பொள்ளாச்சி ஜெயராமன் தலைமையில் திருப்பூரில் நடைபெற்றது. அதிமுக பாஜக கூட்டணி அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்று முதல் ஆலோசனை கூட்டம் நடந்தது. இதில் கலந்து கொண்ட அதிமுக முன்னாள் எம்எல்ஏ குணசேகரன் கூட்டத்தில் பேசுகையில் பாஜகவுடன் கூட்டணி வைத்தது வருத்தமாக இருந்தாலும் இயக்கத்தை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் நமக்கு உள்ளது எனவும் இஸ்லாமியர்கள் வருத்தம் அடைய வேண்டாம் எனவும் அதிமுக என்றும் உங்களோடு துணை நிற்கும் என பேசினார். மேலும் மாநகராட்சி மாமன்ற எதிர்க்கட்சி கொறடா கண்ணப்பன் பேசுகையில் அழுதபடியே கூட்டணி வைத்தது தங்களுக்கு வருத்தம் எனவும் இஸ்லாமியர்களுடன் அதிமுக துணை நிற்கும் எனவும் பேசினார். 3-4 கட்சி உடைக்கப்படுகிறார்கள். நிர்பந்தம் காரணமாக கூட்டணி அமைந்துள்ளது எனவும் பேசினார். இதைத் தொடர்ந்து செய்தியாளரை சந்தித்த பொள்ளாச்சி ஜெயராமன் கூட்டணி குறித்து யாருக்கும் வருத்தம் இல்லை. திருப்பூர் தெற்கு தொகுதி மற்றும் கண்ணப்பன் வார்டு கவுன்சிலராக உள்ள தொகுதி பகுதிகளில் இஸ்லாமியர்கள் அதிகம் வாழும் பகுதி என்பதால் இஸ்லாமியர்கள் கேள்வி கேட்பார்கள் என்பது குறித்து பேசினார். குணசேகரன் கடந்த காலத்தை அடிக்கோடிட்டு பேசினார் என பொள்ளாச்சி ஜெயராமன் கூறினார். தகவல்களுக்கு நன்றி அருண்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.